குரு ஆஸ்ட்ரோ விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே 3ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மே 9ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கான சிம்மராசிக்காக இந்த வாரத்துக்கான வாரப்பலன். சிம்மராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, இந்த வாரத்தில் நன்மை எப்படி இருக்குமோ அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, வாகனங்களில் பயணிக்கும் போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கும். ஆனால் அதே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அஷ்டமத்து சனி கூடவே செவ்வாயும் இருக்குது. இந்த 2 கிரகத்தின் இணைவு ஜோதிடத்தில் பொருந்தாத இணைவு, பிரச்சனையானது. செவ்வாயும் சனியும் பார்த்தும் கூடாது, ஒன்றாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனின்றது ஒரு விதமான மந்த கிரகம், செவ்வாய்ன்றது வேகமான கிரகம். 2 பக்கத்தில் இருந்தால் முட்டல் முதல்ல இருக்கும். அதனால் சந்தோஷம் வர நேரத்தில் நீங்கள் போதி மட்டும் அதிகப்படியான எச்சரிக்கையும் இருக்க வேண்டும். அதுபோல் வீணான விவாதங்களையும் போதி மட்டும் குறைச்சிக்கணும். வேகத்தோட இந்த வாரம் உங்களுக்கு அதிகப்படியான விவேகம் தான் தேவை. அது முக்கியமாக இரவு நேர பயணங்களை போதி மட்டும் தவித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 7 வருட சனிலாம் கிடையாது, அஷ்டமத்து சனி தான். 7 வருட சனியோட அஷ்டமத்து சனி ரொம்ப கொஞ்சம் விலங்கமானது தான். ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி எதிர்பாராத பிரச்சனையும் உண்டாக்கும். உடம்புல ஒரு விதமான சோர்வு, மன உளைச்சல், இதுதான் இந்த அஷ்டமத்து சனியுடைய பிரச்சனையாக இருக்கும். இருந்தும் சூரியன் 9ல் உச்சமாக இருக்குது. இந்த 11ல் குரு இருக்கிறதுனால இந்த அஷ்டமத்து சனியின் கெடுப்பனில் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். வண்டியில் நீங்கள் வேகமாக போகிற சூழல் இருந்தால் கூட உங்களுக்குள்ள ஒரு விதமான கான்சியஸ் வரும். நம்ம வேகமாக போகிறோம், பிரச்சனை ஏற்படுறதுன்ற அந்த இதுவும் எச்சரிக்கை உணர்வும் உங்களுக்குள்ள வரும். இந்த இது 2 ப்ரொடெக்ட் உங்களை காக்கிறதா இருக்கும். இப்போ ப்ரெசென்ட்டாக சுக்கிரனை அதோட சொந்த ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால 3 கிரகங்கள் ஓரளவுக்கு பாதுகாக்கும். அதெல்லாம் மே 11 மே 15ஆம் தேதியெலாம் 2 கிரகங்கள் இடப்பெயர்வு ஏற்படுது. செவ்வாய் மேஷத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுது. அது மாதிரி சூரியன் மே 14ஆம் தேதி நகர்றதுனால சனி கொஞ்சம் தனித்து விடப்படுறதுனால இந்த வாகனங்கள் செல்லுமே பிரச்சனை இதில் ஓரளவுக்கு கொஞ்சம் மட்டுப்படும். இந்த அடிப்படையில் மே 3ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடமான விருச்சகத்துக்கு சந்திரன் இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அந்த விருச்சகத்துக்கு சந்திரன் இடப்பெயர்வு ஏற்பட்டதுனால அந்த 4ஆம் இடத்தை அர்த்தாஷ்டம சந்திரன் என்று சொல்வார்கள். அதாவது உங்கள் ராசியிலேருந்து கேந்திர நிலையில தான் செல்கின்றது. சந்திரன் தேய்பிறை சந்திரன் அது ஒரு பாவி கிரகமாக இருக்கிறதுனால, வளர்பிறைன்னா ஒரு சுபத்துவமான கிரகம், தேய்பிறைனும் அது பாவி கிரகமாக தான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 4ஆம் இடத்துக்கு செல்வதா பொதுவாக கேந்திரத்தில் பாவி கிரகங்கள் இருக்குது, சரிதான். இருந்தும் அந்த வீட்டின் ராசிநாதன் செவ்வாய் சனியுடன் இருக்கிறதுனால தாயாரின் உடல் நிலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வீடு சார்ந்த விஷயங்களை ஒரு சின்ன பராமரிப்பு செலவுகளாக சேரும். அடுத்து 5ஆம் தேதி 6, 7 இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சந்திரன் பயணிக்கின்றது. அது உங்களுடைய ஒரு விதமான இனிமையான நாட்களாக தான் இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் படிப்பு ஆரோக்கியத்தில் செம்மைப்படும், முன்னேற்றம் காணும். குழந்தைகள் வழியில் ஒரு நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு சேரும். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தால் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையும். உங்களுடைய படைப்பாற்று சிந்தனை அதிகரிக்கும். அன்றைய 3 நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்கும். ஏன்னா தனுசை குரு பார்வையும் பார்க்கறதுனால சந்திரனுடைய மனக்குழப்பமான அந்த அது குரு பார்வையினால் குறைப்பதாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவி உறவு, காதல் கதை உறவுலாம் ஒரு செம்மையாக இருக்கும். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8, 9ஆம் தேதி உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடத்துக்கு செல்றதுனால, நோய் எதிரிஸ்கான செல்றதுனால, அது சனியுடன் வீடாக இருக்கிறதுனால உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போடுறதா இருக்கும். உங்களுக்கு ஒரு நேரடியான எதிர்ப்பு வராது, மறைமுகமான எதிர்ப்பு வந்தாலும் அது உங்களுடைய சாதுரியத்தால் அதை முறியடிப்பீர்கள். இப்படிலாம் இருக்கும்போது உங்கள் ராசியில் கேது இருக்குது, பெரிய மைனஸாக தான் இருக்குது. அதனால் எல்லாமே வெளிப்பார்வையில் உங்களை பார்த்தா ஒரு விதமாக தெளிவாக இருக்க மாதிரி இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு விதமான குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை உங்கள் மனசு ஆன்மீகத்தை தான் நாடும். அதனால் எந்த விதமான விரக்தியான எண்ணங்களை மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். 9ல் சூரியன் இருக்கிறதுனால உங்கள் எதிர்த்துலையும் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையாது. இறைபலம் உங்களுக்குள்ள ஒரு அசாத்திய தைரியத்தை கொடுக்கும். செய்யும் வேலையில் ஒரு விதமான நல்ல சூழல் தான். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, இதெல்லாம் சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு உள்ளது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அழகு சாதன ஆடம்பர பொருட்கள் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் சேரும். பொதுவாக பண வரவுக்கு ஓரளவுக்கு தடை இருக்காது. எதிர்பாராமல் பண வரவு வர வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் மூலம் நீங்கள் எதாவது நிதி உதவி கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். இந்த அர்த்தமத்து சனினால் கூடிய செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு வித மருத்துவ செலவு இல்லைன்னா உங்கள் வண்டிக்கு பழுது பார்க்க செலவும் வரக்கூடும். பொதுமட்ட சேமிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாய் ராகு 7லையும் செவ்வாய் 8லையும் இருக்கிறதுனால குடும்ப ஃபேமிலி இதில் கொஞ்சம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கணவன் மனைவி உறவில் சின்ன வார்த்தை விடுறது கூட ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போகலாம். அது மட்டும் பார்த்து கவனித்துக் கொள்ளுங்கள். போது மட்டும் உங்களுடைய தனிப்பட்ட ஈகோ கொஞ்சம் விலகி வையுங்கள். உங்களுடைய தந்தை வழியில் ஆதரவு உண்டு, சொத்து சேர்க்கையும் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமண தடை இருந்தால் அது நீங்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களை ஓரளவுக்கு தெளிவடையும். உங்கள் தாய் வழி சார்ந்த உறவுகளோட சுபகாரியங்கள்லாம் நடக்கும்.
இதனால் வீடு சார்ந்த விஷயங்களை இது பண்ணுறதுனால கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும், செய்யும் வேலை தொழிலையும் அந்த பொறுப்புகள் அதிகரிக்கதாக இருக்கும். பேச்சில் போதை மட்டும் கொஞ்சம் நிதானத்தையும் கடைப்பிடிங்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து பணம் பொருளாதார ரீதியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருக்கீங்க. இதில் வந்து அஷ்டமத்து சனியினால தான் கொஞ்சம் உடம்பு பிரச்சனையை உண்டாக்குறதா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கோபத்தை அதிகப்படுத்தும். அது மட்டும் கொஞ்சம் பொறுமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். போதை மட்டும் ரொம்ப தொலைதூர பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். பயணங்களை மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவும் வந்து இரவு நேர பயணங்களை போதை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதை விடுத்து வந்து குடும்பத்தில் நடக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பெரிதுபடுத்தாதீர்கள். அது தனிப்பட்ட முறையில் உங்கள் நிம்மதியை வந்து குலைப்பதாக இருக்கும். இந்த அஷ்டமத்து சனியுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம். இதனால் இதுடைய பிரச்சனை வந்து போதை மட்டும் அந்த ஆபத்திலிருந்து உங்களை காக்கும். உங்கள் ராசியில் கேது இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையான ராகு காலத்தில் வந்து விநாயகருக்கு வந்து அரும்புல் இது புல் சாற்றி வழிபடலாம். மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். இது வந்து ஒரு ஆன்மீக பரிகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 3, 9. அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு மற்றும் வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம்னா தங்கம் நிறம், மஞ்சள், ஆரஞ்சு. இந்த நிறங்களை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். அதனால் இது சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து கவனத்தில் கொண்டு இந்த வாரம் வந்து உங்களுக்கு சிறப்புடைய வாரமாக அமைய எல்லாம் வளர்ந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இக்காணொலியை வந்து உங்கள் நட்பு வட்டையும் உறவு வட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.